இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்திலே தேவனுடைய சத்தியத்தை பார்த்தோம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், வலி இல்லாத இடங்களில் வலியை உண்டாக்குவார் என்று நாம் பார்த்தோம். வலியே இல்லை, தொழிலுக்கு வலியே இல்லை, ஊழியத்துக்கு வலியே இல்லை, குடும்ப கஷ்டம் நீங்கள் வலியே இல்லை, குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் குறைவுகள் நீங்கள் வலியே இல்லை அப்படின்னா வலியை உண்டாக்குவார் என்று நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பானது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாரத்தோட தலைப்பானது, இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற தலைப்பானது, தேவனை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனை நோக்கி பாருங்கள். ஏன்னா தேவனை நோக்கி பார்ப்பது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கணும்னா சாதாரணமாக பார்க்கறது வேற, தேவனை நோக்கி பார்க்கறது வேற. சாதாரணமாக தேவனை அறிந்திருக்கிறது வேற, அவரை நோக்கி பார்க்கறது வேற. வேதத்தில் நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்குது பாருங்கள். தேவனை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரகாசம் அடைந்ததாக இருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் அனைவரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நோவா, யோபு எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனுக்கு சித்தமானவைகளை இந்த பூமியிலே செய்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே பெற்று, பரலோகத்தை இந்த பூலோகத்திலே அவர்கள் பிரதிபலித்த நபர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கு என்று பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 10க்கும் மேற்பட்ட காரியங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது. ஆனால் நாம் ஒரு சில காரியங்கள் மட்டும் நாம் இந்த காலை வேளையில் பார்த்து தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களில் மிக முக்கியமான காரியங்கள் பார்ப்போம். என்னாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை. என்னாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்தில் தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு விருப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனாலே ஜனங்கள் மோசேயின் இடத்துக்கு போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் அவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்க, நோக்கி பார்க்க பற்றி இந்த வேத பகுதியில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நோக்கி பார்க்கணுமா? கர்த்தர் சொன்ன பிரகாரம் நோக்கி பார்க்கணும். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் வேத பகுதியில் நோக்கி பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வனாந்திர பகுதியில் அப்பமும் இல்லை, திராட்சரசம் அப்பமும் இல்லை, இங்கே தண்ணீரும் இல்லை என்று ஜனங்கள் சொல்லும்போது முறுமுறுக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக. வனாந்திரத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரத்துக்கு அடியிலே கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருக்குது. அப்போல்லாம் அந்த டைம்லாம் ஒன்றும் அவர்களை கடிக்கவில்லை. தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பும்போது கொல்லிவாய் சர்ப்பங்கள் மேலே எழும்பிட்டு, கொல்லிவாய் சர்ப்பங்கள் மேலே எழும்பி ஒவ்வொரு ஜனங்களை கடிக்கும்போது மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறார்.
விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தி மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் போட்டிருக்காரு. ஒரு மரணத்தில் இருக்கும்போது தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். நாமும் நோக்கி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மரணங்களுக்கு மத்தியிலும் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பிழைப்பு உண்டாகிறது. நாம் பிழைக்கப்படுகிறோம். நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நோக்கி பார்க்கும்போது தான் மரணமே அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். மரணத்திலிருந்து நாம் ஜீவனை பெற வேண்டுமானால் நோக்கி பார்க்க வேண்டும். இதில் மறைமுகமாக பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்துக்கு முன்பாகவே நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி தொங்க போகிறார், எப்படி அடிக்கப்பட போகிறார், எப்படி நொறுக்கப்பட போகிறார், எப்படி உருக்குலையப்பட போகிறார், எப்படி சுட்டரிக்கப்பட போகிறார் என்பதை நிழலாட்டமாகவே மோசேயின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வெண்கல சர்ப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்களை பிழைத்தார்கள். அதே பாம்புகள் தான் போகுது, அதே கடிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கும்போது நோக்கி பார்த்தவர்கள் மட்டும்தான் பிழைச்சாங்க. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்காதவர்கள் யாரும் பிழைக்கல. நாமும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்தால் மட்டும்தான் நாம் பிழைக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும், நிர்பந்தமான எல்லா சூழ்நிலைகள், மோசமான எல்லா காலங்களிலும், குறைவான எல்லா காலங்களிலும், நிம்மதியற்ற எல்லா காலங்களிலும், சந்தோஷமில்லாத எல்லா காலங்களிலும், கடன்கள் அதிகமாகி கொண்டிருக்கும் எல்லா காலங்களிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனே நமக்கு பதிலாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையே பதிலாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வனாந்திரத்திலே தூக்கப்பட்ட சர்ப்பம், தொங்கவிடப்பட்ட சர்ப்பம், பெண்கள சர்ப்பம் அவர்களை பதிலாக இருந்ததோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே பதிலாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்க்கணும். பிழைப்புக்கு வேண்டுமென்றால் நாமும் நோக்கி பார்க்கணும், பிழைக்க வேண்டுமானால். அதே போல தான் அடுத்த ஒரு வேத பகுதி நாம் வாசிப்போம். ஏசியா எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசியா 45:22. நோக்கி பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் அதில் போட்டிருக்கு பாருங்கள். ஏசியா 45:22. ஏசியா 45:22 வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அதில் நோக்கி பார்த்தோம், வெண்கல சர்ப்பம் உருவாக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டதை நோக்கி பார்த்தோம், பிழைத்தார்கள், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக வந்தார்கள். இதில் நோக்கி பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்கள். ரட்சிப்பு எப்படி வரும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் ரட்சிப்பு வருகிறது. தேவன் இல்லை என்றால் ரட்சிப்பு என்பது இல்லை. தேவன் இல்லை என்றால் ரட்சிப்பு என்பது இல்லை. ரட்சிப்பு என்பது பிசாசின் கரத்திலிருந்து, பிசாசின் பாவத்திலிருந்து, பிசாசின் சாபத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டுக்கொள்கிற ஒரு காரியம். நாம் மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டாகிறது. அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்படுவது இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரமல்ல, நித்தியமாக பரலோகத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாம் வீட்டிற்கும்படியாக கூட நாம் ரட்சிக்கப்படுவது மிக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய நன்மைகளில் பிரதான நன்மை ரட்சிப்பு. தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் மிகச்சிறந்த முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு. பாருங்கள்,
இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டதுங்க. இந்த ரட்சிப்பை நாம் வாயினால் சொல்லி முடியாது. இந்த பூமியில் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அதில் மிகப்பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. அவர்கள் எல்லோருடைய சொத்தையும் நாம் கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்திற்கும் வைரத்துக்கும் தங்கத்துக்கும் மேலாக இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டதாக இருக்குது. இவ்வளவு அரிதான ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக அவரை நோக்கி பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்று வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவர் தான். ஜீவிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். பேசுகிற தேவன் அவர் ஒருவர் தான். பதில் கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். வேற ஒரு தேவன் இல்லை என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. அதில் பார்த்தோம், சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. இதில் பார்க்கிறோம், சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுகிறோம். தேவனை எப்பெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ அப்போல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. மோசையின் மூலமாக பிழைக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள், ஆரோக்கியமாக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் ஜனங்கள். இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஏசை 45:22 பிரகாரமாக ரட்சிக்கப்பட்டார்கள் ஜனங்கள். தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. பாருங்கள், தேவனை நோக்கி பார்த்தான் ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 14:22 முதல் 28 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். தேவனை நோக்கி பார்த்தனால் அவன் என்ன செய்தான் என்று அதில் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், மத்தேயு 14:22 முதல் 28 வரை வாசிக்கிறேன். அது ஒரு பெரிய தேவனுடைய காரியங்கள் அதில் போட்டப்பட்டிருக்கு. ஒரு சிறிய கதையாக அதில் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. நான் வாசிக்கிறேன். இது உண்மை சம்பவம். நமக்கு சுருக்கமாக 5-6 வசனத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவு பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்து போக ஜலத்தின் மேல் நடந்தான். உலகத்தில் அதிசயங்கள் எத்தனையோ நடந்திருக்கு பாருங்க. இந்த அதிசயம் ஆச்சரியமான காரியங்கள் நடந்திருக்கு. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். பேதுரு அவரை நோக்கி, தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் தண்ணீர் மேல் நடக்கலாம். தண்ணீர் என்றால் பிரச்சனைகள், காற்றுகள் என்ற பிரச்சனைகள், அலைகள் என்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், கடினமான சூழ்நிலைகள், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நடக்கும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, பேதுரு அவரை நோக்கி பார்த்தார். நோக்கி பார்க்கும்போது தான் இந்த காரியங்கள் நடக்குது பாருங்கள். நோக்கி பார்க்கலாம் அவன் தண்ணி மேலே வர முடியாது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரை, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஆண்டவரை நோக்கி பார்த்தா தண்ணீர் மேலே நடக்கலாம். இந்த பூமியில் காணப்படுகிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற தேவனால் முடியும். தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதற்கு அவர் வா என்றார்.
அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய சத்தம் அங்கிருந்து புறப்பட்டு நம்முடைய சமூகத்தில் வருகிறது. அதற்கு பிரகாரமாக பதில் வருகிறது பாருங்க. ஜலத்தின் மேல் நடந்தான் பேதுரு. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியங்களை நாம் செய்ய முடியும் பாருங்க. எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியங்களை நாம் செய்ய முடியும். எல்லா காரியங்களும் தேவனுடைய சத்தத்தின் பிரகாரமாக, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக தேவனை நோக்கி பார்க்கும்போது மட்டும் நடக்கிறது பாருங்க. அடுத்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே புஸ்தகத்தில், மத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. எப்படி போட்டிருக்கு? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு போட்டு பாருங்க. தேவனை நோக்கி பார்க்கணும். நாம் ஜெபிக்கும் போது கூட, நாம் உபவாசித்திருக்கும் போது கூட, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது கூட, பாடல்கள் பாடும்போது கூட, ஆராதனை வேளையில் கூட, எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பலன் உண்டென்று அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நாம் தேவனை நோக்கி எங்கிருந்து, எப்படி இருந்து, எந்த சூழ்நிலையின் மத்தியில், எந்த இருட்டான மத்தியில், எந்த குகையிலிருந்து, எந்த விதமான பிரச்சனைகள் மத்தியிலிருந்து நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, ஜெபிக்கும்போது கர்த்தர் பிரதிபலிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பலன் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அவ்வளவு நல்லவரும் வல்லவருங்க. அவரை நோக்கி பார்த்தார்னா நமக்கு நிச்சயம் உண்டு விடிவாளம். ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு உண்டென்றால் அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான். நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நோக்கி பார்க்காத ஜனங்கள், அநேக ஜனங்கள் இருக்காங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கறதில்லை. ஏனென்றால் நோக்கி பார்த்தவர்கள் மட்டும்தான் பிழைத்தாங்க. அதே போல் இதில் நோக்கி பார்த்தவங்க மட்டும்தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆசீர்வாதமான ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனை நாம் நோக்கி பார்க்கறதா இருக்க வேண்டும். மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்யும்போது நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். அடுத்து பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு தேவனை நோக்கி பார்க்கும்போது தண்ணீர் மேல் நடந்தான், கடலின் மேல் நடந்தான், அலைகளின் மேல் நடந்தான், காற்றின் மேல் நடந்தான். இதில் நம்ம அடுத்து பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது நாம் நோக்கி பார்த்துருக்கோம். அதுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இவை எல்லா காரியங்களும் நடக்குது. நாம் நோக்கி பார்த்தா நமக்கு நிச்சயம் பலன் உண்டா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி, ஒரு பதில் நமக்கு உண்டாகிறது பாருங்க. பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் இருக்குது. நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமே, ஜெபிச்சுக்கிட்டே இருக்குமே, ஜெபிச்ச காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லையே. நான் சரியாக தானே சபைக்கு போகிறேன், சரியாக தானே ஜெபிக்கிறேன், சரியாக தானே பாடல்களை பாடுறேன், நமக்கே இன்னும் பலன் வரல, நமக்கே நம்ம கேட்ட காரியங்கள் நடக்கலை அப்படின்னு வேதத்துலேருந்து நம்ம காரியங்களை நம்ம யோசித்து தியானித்து பார்த்தால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் நிச்சயமாகவே நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதற்கு பதிலாக தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. லூக்கா 18:7 வாசிக்கிறேன். நோக்கி பார்த்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டா, நோக்கி பார்த்தால் நமக்கு பலன் உண்டா என்று அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 18:7 அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொடிமுறையிலிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பார்த்தீங்களா? இரவும் பகலும் அநேக ஜபங்கள், அநேக கண் விழிப்புகள், அநேக உபவாசங்கள், இதன் மூலமாக தேவனை நோக்கி பார்த்த ஜனங்களுக்கு கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நிச்சயமாகவே நியாயம் செய்வார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. நிச்சயமாகவே நியாயம் செய்வார், அதுவும் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் அப்பேற்பட்ட தேவன் பாருங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி நோக்கி கூப்பிடணும். சூழ்நிலையின் மத்தியில் எல்லா ரீதிகளிலும் இரவும் பகலும் கூப்பிடணும். நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோமானால், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். கூப்பிடும்போது நமக்கு நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி நியாயம் செய்யும்போது எவ்வளோ காலகட்டங்கள் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இயேசுவே சொல்லுகிறார். இதில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் எவ்விதமாக ஓட வேண்டும் என்று. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இதில் சொல்லப்பட்டு பாருங்க, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமை ரொம்ப முக்கியமாக. தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை இதில் பதிலாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்ற வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் பொறுமையாக இருந்தார். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் பொறுமையாக இருந்தார். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் பொறுமையாக இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் பொறுமையாக இருந்தார். மோசே பொறுமையாக இருந்தார். அதற்கு பின்பாக புதிய ஏற்பாடு காலங்களில் பேதுரு பொறுமையாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுமையாக இருந்தார். தானியேல் பொறுமையாக இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். பொறுமையோடு இருந்து தேவனுடைய காரியங்கள் யாவையும் தேவன் நியமித்திருந்த ஓட்டத்தில் அவர்கள் ஓடி முடித்தார்கள். தேவன் நியமித்திருந்த ஓட்டத்தில் அவர்கள் ஓடி முடித்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வர தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம். இப்படி பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எந்த லெவலில் போய் முடியும், தேவன் நம்மை வைத்திருக்க திட்டங்கள் எந்த லெவலில் போய் முடியும் என்றது வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் யாவரும் இந்த கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 34:5. சங்கீதம் 34:5 எடுத்தவங்க வாசிங்க, அப்புறம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவரைனா யார்? வருது இயேசுவை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக்கப்படும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பொறுமையோடு ஓடணும். இரவும் பகலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும்.
தேவனுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஜெபிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். இப்படி கை கொண்டே வந்து கொண்டிருந்தால் வேத வசனத்தின் பிரகாரமாக வாழ்க்கை பிரகாசமாக்கப்படும். அவருடைய வாழ்க்கை வெட்கப்பட விட மாட்டார் தேவன். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெட்கங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பிரகாசமான வாழ்க்கை, ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவனுடைய குடும்பத்தில் உண்டாகிறது, தொழிலில் உண்டாகிறது, வியாபார ஸ்தலங்களில் உண்டாகிறது, பிள்ளைகள் மத்தியில் உண்டாகிறது, குடும்ப ஐக்கியத்தில் உண்டாகிறது, எல்லா ரீதிகளிலும் உண்டாகிறது. பாருங்கள், சமாதானம் நதியை போல் ஓடுகிறது. பிரகாசம் என்ற ஒரு வார்த்தையோட மறைமுகமான வார்த்தை என்னவென்றால் ஆசீர்வாதங்கள். பிரகாசம், தேவனே அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய பங்காக மாறுகிறது. பாருங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கம் இருக்காது. இந்த பூமியில் நம்ம என்னத்தை பிறந்தோம், என்னத்தை வாழ்ந்தோம், எப்படி நாம் சாதிக்க போகிறோம் என்கிற ஒரு காரியங்களை குறித்து வெட்கம் இருக்காது. பாருங்கள், வெட்கப்படும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்தார். குறுகி போன வாழ்க்கை அல்ல, நெருக்கமான ஒரு வாழ்க்கை அல்ல, குறுகலான ஒரு வழி அல்ல. நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கின்ற இயேசு சொல்லும்போது விஸ்தாலமான வழியை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு விஸ்தாலமான வழியை கொண்டு வருகிறது. அவருடைய கல்வாரி பாடுகள் நமக்கு விஸ்தாலமான வழியை கொண்டு வருகிறது. எல்லா ரீதியிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தொங்க விட்டானா ஒரு மலையின் மேலே அநேக ஜனங்கள் கல்வாரி நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் கல்வாரியை உயரத்தில் தொங்க விட்டிருந்தார்கள். அநேக ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி கம்பத்தில் ஏன் தொங்க விட்டார்னா தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட நோக்கி பார்க்க வேண்டும். அதற்காக தான் உயரமான கம்பத்தில் தொங்க விடப்பட்டார் மோசே, தொங்கவிட செய்தார் மோசே வெண்கல சர்ப்பத்தை. கல்வாரி சிலுவையில் நோக்கி பார்க்கும்போது தான் ஒரு வெற்றி உண்டாகிறது, ஒரு செழிப்பு உண்டாகிறது, ஒரு கனம் உண்டாகிறது, ஒரு மகிமை உண்டாகிறது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறது, அறிவு உண்டாகிறது, புத்தி உண்டாகிறது. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை மட்டும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை நோக்கி பார்க்கக்கூடாங்க. இந்த பூமியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் பண கஷ்டங்கள், குறைவுகள், வறுமை, பசியும் பட்டினி, தாகமும் பஞ்சமும் நிர்வாணமும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நாம் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். குடும்ப பிரிவினைகள் மத்தியில், பிள்ளை இல்லாத சூழ்நிலை மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நாம் தேவனை நோக்கி பார்க்கறதுல மாத்திரம் இருக்க வேண்டும். பாருங்கள், தேவனை நோக்கி பார்த்து இருந்தால் மட்டும் போதும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும், வனாந்திரம் வயல்வெளியாக மாறக்கூடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பாலுந்தேன் ஓடுகிற நலம் விசாலமாக கானான் தேசத்தை கொடுத்தாரோ, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது இந்த பூமியிலே தேவன் நமக்கு பாலுந்தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். கானான் தேசம் என்றால் ஒன்றும் குறைபடாத, எல்லாம் நிறைவாயிருக்கிற ஒரு தேசம். பாருங்கள், ஜனங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக மிஞ்சி போகத்தக்க ரீதியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் தான் கானான் தேசம். இப்பொழுது கானான் தேசம் நம்முடைய பூமியிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாகவே தேவன் வைத்துக்கிறார். அவனுடைய இருதயத்தின் விஸ்தாலம் எவ்வளவு தேவனை நோக்கி விஸ்தாலப்படுகிறதோ அவ்வளவு கானான் தேசத்தை கர்த்தர் வைத்துக்கிறார். இயேசுவை நோக்கி பார்க்கணும். இந்த வாரத்தோட நம்முடைய வேத தியான பகுதி எல்லா சூழ்நிலை மத்தியில் வருதா, தேவனை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வாசல்கள் திறக்கப்படும். அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் சர்ப்பங்களினால் கடிக்கப்பட்ட
ஜனங்கள் பிழைத்து கொண்டார்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் ரட்சிப்பை பெற்றார்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான். அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் மாத்திரம்தான் ஜெபிக்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு தான் தேவன் நியாயம் செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பொறுமையோடு ஓடுகிற ஜனங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் புறஜாதிகள் மத்தியில் வெட்கம் அடைவதில்லை என்ற வேத பகுதி நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. எப்படி வெட்கம் வராது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே வெட்கம் அவருடைய வாழ்க்கையின் பங்காக மாறாது. அவருடைய வாழ்க்கையின் பங்கு பிரகாசம்தான். சூரிய பிரகாசனம்தான். சூரிய பிரகாசத்தை காட்டிலும் அதிகமான சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமான பிரகாசம், இயேசுவின் பிரகாசமே அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறது பாருங்க. அப்பேற்பட்ட பிரகாசம்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக வைத்துக்கிறார். இந்த வாரம் முழுவதும் யோசிங்க. தேவனை நோக்கி பார்க்கணும், இன்னும் அதிகமாக நோக்கி பார்க்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஆராதனை வேலையில் பங்கு பெறணும், இன்னும் அதிகமாக அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்த ஆவியனோடு இன்னும் அதிகமாக நாம் கனெக்ட் ஆக வேண்டும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இன்னும் இவர்களோடு நாம் அதிகமாக நேரங்களையும் காலங்களையும் செலவிட்டு உறவாட வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற சுதந்திரங்கள் என்னென்று நாம் நோக்கி பார்க்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு கொடுத்த அதிகாரங்கள் என்னென்னவென்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நமக்கு பிசாசுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்னென்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் சாதாரணமாக நம்முடைய கண்களில் தேவனை நோக்கி பார்க்க முடியாதுங்க. ஆவிக்குரிய கண்களில் ஆவியாக இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆவியாக இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, பிரகாசமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஆண்டவரே உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே என்று சொல்லி 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 தேவனை துதித்து அவரை ஆராதித்து ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு காலங்கள் அளவிடாமல் அவருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருந்தால், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை பிரியப்படுத்துகிறான் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிரிய நம்ம மேலே வர வேண்டுமானால் நாம் எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு உண்மையும் உத்தமத்தோட சத்தியத்தின் வழியிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். செலுத்தி கொண்டே இருந்தால், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா விதமான கண்ணிகளுக்கு தப்பி தேவன் நம்மை விடுவிக்க அவர் நல்லபுற வல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் அதிபதி பிசாசு பாருங்கள், இந்த பூமிக்கு அதிபதி. அதனால் பிரச்சனைகளே இருக்காது நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனையே இல்லாத ஒரே இடம் பரலோகம் தான். பிரச்சனையே இல்லாத ஒரே இடம் பரலோகம் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் உடனே மரித்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இரட்சகராய் இந்த பூமியில் நாம் வாழும்போது, கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் வாழும்போது நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசின் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் வல்லமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசின் வல்லமை காட்டிலும், பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனை காட்டிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, நாம் தேவனுடைய சத்தத்தை நோக்கி பார்க்கும்போது, நாம் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது, நாம் தேவனுடைய இரத்தத்தை நோக்கி பார்க்கும்போது, தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் என்னென்ன செய்தார் என்று நோக்கி பார்க்கும்போது, இந்த பூமியிலே எல்லா விதமான பிசாசின் காரியங்களுக்கு நாம் விலக்கி தேவன் நம்மை பாதுகாக்கிறார் பாருங்கள். தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகளே வராது. தேவனை நோக்கி பார்க்கணும். காலங்களையும் நேரங்களையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் செலவிட வேண்டும். சங்கீதம் 1:1 அதில் நாம் வாசித்து அதை நாம் முடிப்போம். கர்த்தருடைய ஆவியை ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதம் 1:1
எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 1:1. இரண்டாம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இரவும் பகலும், அதாவது சாப்பிட்டாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும், ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும், ஃப்ளைட்டில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலா இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு இன்னொரு வேத பகுதியில். அப்படி நாம் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தையே நாம் யோசித்து கொண்டிருக்கலா இருக்க வேண்டும். தேவ ஆவியானவருடைய சமூகத்தில் அந்நிய பாஷை பேசி தேவனோட ஒரு உறவாடுகிற ஒரு உறவிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எல்லா சூழ்நிலையும் மத்தியில் தேவனை நோக்கி பாருங்கள். இந்த வாரம் கர்த்தருடைய ஆவியினர் உங்களுக்கு கொடுக்கிற தலைப்பு தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரம், சத்தியத்துக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் எங்களோட பேசினீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா காரியங்களுக்கு பதிலாக நீர் எங்களோட பேசி இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் இரவும் போலும் தியானிக்கும் போது நீரே எங்களை பதிலாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தகுதியின் நிமித்தமாக நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெற முடியாது. அவரே நம்ம தகுதிப்படுத்துகிறார். இந்த பூமியிலே பாவம் செய்யாத ஒரே மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மற்ற எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை, ஆபிரகாம் முதல் இம்மட்டுமாய் ஜனங்கள் பிறந்திருக்க ஜனங்கள் முதற்கொண்டு பாவம் செய்திருக்கிறார்கள். பாவம் செய்யாத ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது, அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நோக்கி பார்க்கும்போது, நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, கொல்கதா மலையை எண்ணும்போது கண்களில் கண்ணீர் தானா வருகிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்களை மூடி. இந்த திருவிருந்து பந்தியில் நம்மளை நாமே ஆயத்தம் பண்ண முடியாது. நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் தான். நான் ஒரு வேத பகுதியை வாசித்து திருவிருந்து கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 11:23 வசனம் முதல் 33 வசனம் வரை இந்த வேத பகுதியை வாசித்து நாம் திருவிருந்தில் பங்கு பெற்று நாம் ஜெபித்து முடிப்போம். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய
சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானப்பட கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட்டோம். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள். நாம் திருவிருந்தில் பங்கு பெறப் போகிறோம். திருவிருந்து என்பது சடங்காசாரமான காரியங்கள் ஒன்றல்ல. அப்பமும் திராட்சரசம் என்பது இந்த பூமியிலே தேவன் நமக்கு சரீரமாகவும் தேவனுடைய இரத்தமாகவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த சரீரத்தை நாம் சாப்பிடும்போது, இந்த இரத்தத்தை நாம் குடிக்கும்போது தேவனுடைய சரீரமாகவே நாம் புசிக்கிறோம், தேவனுடைய இரத்தமாகவே நாம் குடிக்கிறோம். தேவன் அவ்விதமாக வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் பார்ப்போம். பாருங்க, தேவனே நம்ம தகுதிப்படுத்துகிறார். இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவை நினைவு கூறும்படியாக, அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூறும்படியாக இந்த திருவிருந்து பந்தியை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் யாவரும் ஒருவருக்கு காத்திருந்து இதில் புசிப்போம். உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு இரத்தமாய் இருக்கும். இது எனக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு இரத்தமாய் இருக்கும். ஒரு நிமிடம் இந்த இரத்தத்துக்காகவும் அப்பத்துக்காகவும், இந்த இரத்தத்துக்காகவும் சரீரத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துவோம். கடந்த மாதத்தில் திருவிருந்து எடுத்த அநேக ஜனங்கள் இந்த பூமியில் இல்லை. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதமான ஒரு வாரத்தை கொடுத்துக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நாம் பாடின பாடல்கள் மூலமாக, நாம் ஆராதித்த ஆராதனை பாடல்கள் மூலமாக, நாம் வாசித்த வேத பகுதிகள் மூலமாக, நாம் தியானித்த இந்த வேத வசனங்களை வெளிச்சங்கள் மூலமாக தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கா பாருங்க. இந்த வசனங்களாக தியானிங்க இந்த வாரம் முழுவதும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செயல்படுத்துவார். இந்த திருவிருந்து பகுதியை நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தினால், சுகமும் பலனும் சுவாசத்தையும் ஜீவனையும் தேவன் நமக்கு கொடுத்ததினால் நாம் இந்த திருவிருந்து பகுதியில் நாம் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நாம் யாவரும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினுடைய அன்பு சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, தகப்பனே முஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக முஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக முஸ்தோத்திரம், நீர் எங்களோட பேசினபடியாலும் முஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே, பிரகாசமான ஒரு முகத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வெற்றி வாழ்க்கை நீ வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த கேட்ட சத்தியங்கள் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன கஷ்டங்களோடு கர்த்தாவே, மனத்தாழ்மையோடு கர்த்தாவே
குற்றப்பட்ட இருதயத்தோடு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். தேவனை நோக்கி பார்த்து அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இன்னும் வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கர்த்தாவே கூட்டி சேர்க்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கர்த்தாவே இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களோட உலாவினபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே பிரசன்னராய் வீற்றிருந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே எல்லா ரீதியிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இப்பொழுது இருக்கப்பறலாம் 1000 மடங்கு கர்த்தாவே இந்த ஊழியமும் இந்த கர்த்தாவே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பமும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை பெருகுங்க. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாமை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஆதாரங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு பிரயாணங்களும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்பா. தொழிலில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த ஒரு பாரத்தோடு எந்தெந்த ஒரு கஷ்டத்தோடு கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்ற செய்ய நீர் நல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கு என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.